பட்டிக்கடா பட்டணமா பட்டணமா பட்டிக்கடா ஐயோ சிட்டியா பட்டியா பட்டணமா பட்டிக்கடா நம்ம சன் டிவி நடத்தும் பட்டியா சிட்டியா சிட்டியா பட்டியா ரெண்டும் ஒன்னா சேர்ந்து சமத்துவ பொங்கலை கொண்டாடும் சன் டிவி வந்தீங்களா ஏ பூமி தாயா அள்ளி தரும் நம்ம பூர்வ கதைய சொல்லி தரும் இந்த புதுவை சித்தம் பாட்டு வரும் அது புரட்சி விதைய போட்டு வரும் பாட்டம் சக்கரங்க சனங்க மேல அக்கறங்க பாட்டம் சக்கரங்க சனங்க மேல அக்கறங்க என் முப்பாட்டம் சொல்லி தந்த திட்டையில நான் நிக்கிறங்க உலகத்தில் சிறந்தது கரகாட்டம் நம்ம ஒயிலாட்டம் கருக்கு விழுந்து கடியலாட்டம் கனல் வீசும் நம்ம பறையாட்டம் நம்ம மண்ணிச கேட்டா மக்கக்கார பாருமே படபடக்கும் தவளு சத்தம் பாமரனின் வாசம் நம்ம பந்தி வைக்கும் மத்தலந்த பேசும். வெல்கம் டு தி ஷோ. இது பட்டிக்காடா பட்டணமா பட்டிக்காட்டு ராகம் பட்டணத்து ராகம். நம்மளுடைய பட்டிக்காடா பட்டணமா நேற்று பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப பரபரப்பா ரெண்டு டீமே வந்து வேற லெவல்ல பாட்டு போட்டு இடத்தையே ஒரு மாதிரி ஃபயர் ஆக்கிட்டாங்க. அண்ட் இன்னைக்கும் அதுக்கான பஞ்சமே கிடையாது. நிறைய சுவாரஸ்யமான போட்டிகள் இருக்கு. கண்டிப்பா ஒரு டபுள் தமாக்காவா தான் இன்னைக்கு எபிசோட். எஸ், கண்டிப்பா இருக்க போது. அதுக்கு முன்னாடி நம்ம ரெண்டு டீம் வெல்கம் பண்ணலாம். லெட்ஸ் வெல்கம் பட்டிக்காட்டு டீம் அண்ட் பட்டணத்து டீம். ஓகே, சோ நம்மளுடைய பட்டிக்காடா பட்டணமால வந்து ரெண்டு பேரும் போட்டி போடுறதுக்கு போருக்கு நிக்கிற மாதிரி ஆப்போசிட் நிக்கிறீங்க. அண்ட் இப்போ பாட்டு மூலமா போர் போட போறீங்க. அதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது அப்படின்னா பொங்கல் மட்டும் கிடையாது, பொதுவாகவே வந்து எல்லா இடத்துலையும் பேசக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா வீரம். அந்த வீரம் அப்படிங்கிறது பாரம்பரியத்திலையும் நமக்குள்ளேயும் என்னைக்குமே உள்ள அடங்கி இருக்கும். ஸோ வீரம் அப்படிங்கிறது வந்து வில்லேஜ் ஆகட்டும் சிட்டி ஆகட்டும் எல்லா இடத்துலையுமே ஈக்குவலாக இருக்கு. ஆனால் அதை யார் சிறந்து விளங்கியிருக்கா அப்படிங்கிறத பாட்டு மூலமா நீங்க போட்டி போட்டு காமிக்க போறீங்க. ஃபர்ஸ்ட் யாரு? நம்மளுடைய பட்டிக்காடு டீம். வீரத்தை எடுத்து விடுங்க. வீரம் ஓடிவா தேடிவா ஆடிவா நீ வீரனா ஆடிவா ஓடிவா தேடிவா நீ வீரனா. ஏமானூத்து மயிலக்காலமாய வார சவலக்கால போல நம்ம வாட்ட ஓடுது. ஏமானூத்து மயிலக்காலமாய வார சவலக்கால போல நம்ம வாட்ட ஓடுது. உறங்காம பசியோட உழைச்சோம வயலோட வருங்கால நமதாகுமே. ஏதங்க மிதங்கோ காரோட்டி போற வங்க சும்மா ஏதங்க மிதங்கோ ஏரோட்டும் பூமி நம்ம நம்ம வேங்காம வைவ ஒத்தேல நிக்க மொத்தமா வந்தாலுமே நேந்தே விட்ட ஆட்டை கொட்டிய வெட்ட போனாலுமே யாரே இங்க செட்டீங்க இல்ல பயத்தில உடம்பெல்லாம் சொன்னீங்க வாழு முன்னால நத்தீங்க ஆவ மாட்ட சும்மா சீன போட்டடா. நிக்கில் மேத்யூ ப்ரோ. மை காட், அதாவது நம்மளுடைய பட்டிக்காடு டீம் வந்து வேங்காம ஒத்தையில நிக்கிறோம் அப்படின்னு வெறித்தனமா வீரத்தை பத்தி ஒரு பாட்டு கொடுத்துருக்காங்க. பட்னம், நீங்க என்ன கொடுக்க போறீங்க? அடங்காத அசுரந்தா வணங்காத மனுஷந்தா தோளோடு தோள் நின்னா தருவான உசுரதா போருக்கு போகணும் பொருளை எடுத்து வாயா யாரங்க ஒதுங்க ராயனு வருவாத்தியா
அசுரன் அப்படின்ட்டு நம்மளுடைய பட்னம் டீம் சொல்லியிருக்காங்க. இதற்கு பட்டிக்காடு டீம் எதிர்பார்த்து என்ன? சிங்கம் ஒன்று கூறப்பட்டதே அதுக்கு நல்ல காலம் பறந்திருச்சு நேரம் கழிஞ்சிருச்சு ஊரே தெரிஞ்சிருச்சு உண்மை தெரிஞ்சிருச்சு சிங்கம் ஒன்று போறப்பட்டதே உன்னோடு ரத்தம் சிந்த உண்மையுள்ள கூட்டம் உண்டு உன்னோடு ரத்தம் சிந்த உண்மையுள்ள கூட்டம் உண்டு என்று கொண்டு பார்க்கும் வரைக்கும் அடர் என்று கண்ணில் இல்லை உறக்கம் சபதம் பண்ணி சிங்கம் ஒன்று கூறப்பட்டதே அதுக்கு நல்ல காலம் தெரிந்து வர நேரம் அறிந்து வர நேரம். வா வா வா, சிங்கம் ஒன்று புறப்பட்டதுக்கு ஈக்குவலாக இங்க என்ன பாட்டு இருக்கு? வீரவாண்டி கோட்டையிலே மின்னல் அடிக்கும் வேளையிலே ஊரும் மாறும் தூங்கும் போது பூவும் நிலவும் சாயும் போது கொலுசு சட்டம் மனசை திருடியது வீரபாண்டி கோட்டையிலே கொலுசு சத்தம்லாம் வந்திருக்கு. சிங்கம் பிறந்ததுக்கு அப்புறமா வீரபாண்டி கோட்டையில கொலுசு சத்தம் கேட்டுருச்சு. என்ன இருக்கு? வீரம் அறிஞ்சிக்கிட்டு வேகம் புரிஞ்சிக்கிட்டு வெட்டி பறிஞ்சிக்கிட்டு ஜல்லிக்கட்டு ஏய், 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 ஏய். வீரம் அறிஞ்சிக்கிட்டு வேகம் புரிஞ்சிக்கிட்டு வெட்டி பறிஞ்சிக்கிட்டு ஜல்லிக்கட்டு மான மரத்திக்கிட்ட மாறுபால குடிச்சா ஏய், ஏய், ஏய். ஏய், வீர தமிழ்ச்சிக்கிட்ட மாறுபால குடிச்சா ஏய், 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 ஏய். மான மரத்திக்கிட்ட மாறுபால குடிச்சா வீர தமிழ்ச்சிக்கிட்ட வித்துல தவடிச்சா வேகம் புரிஞ்சுக்கிட்டு வீரம் ஏய், வீரம் அறிஞ்சிக்கிட்டு வேகம் புரிஞ்சுக்கிட்டு வெட்டி பறிஞ்சிக்கிட்டு ஜல்லிக்கட்டு வீரம் அறிஞ்சிக்கிட்டு வேகம் புரிஞ்சுக்கிட்டு வெட்டி பறிஞ்சிக்கிட்டு ஜல்லிக்கட்டு ஓகே, வீரத்துக்காக பட்னம். பார்க்கத்தானே போற இந்த காளையோட ஆட்டத்தை. தரலாங்க சோங்க உள்ளார வந்தான பொல்லாத வேங்க சிமரான வாங்க பல்பாயிடுவீங்க பொறப்போட நிக்காத பொண்டாம போங்க கேட்டா நடந்து வரா கேட்ட என்ன கடந்து வரா ஒடிய உள்ள போடுதில்லாத உருட்டி வரா கோலரா பொருட்டி வரா முடிய சிலுந்து விட்டா ஏறு உள்ளாத வா வா, அதாவது வீரத்துக்கு ரெண்டு டீமுமே சிறப்பான பாட்டு. அதாவது ஒண்ணுக்கு சளைச்சதுல இவங்க கிட்ட மாட்டினவங்க பொழைச்சதுல அப்படிங்கிற மாதிரி சிறப்பான பாடல்களை கொடுத்து வீரத்தை வந்து ரெண்டு டீமுமே வந்து சிறப்பாக கொண்டாடிட்டீங்க. ஓகே, ஸோ நம்மளுடைய பட்டிக்காடா பட்டணமால அடுத்ததாக என்ன பார்க்கலான்னு இருக்கோம் அண்ணே? இப்ப நம்ம எல்லாருமே ஒரு உறவுகளா இருக்கிறோம் இல்லையா? அப்படி இருக்கிற பட்சத்துல ஆ. உறவுகளுக்கு வந்து எவ்வளவு முக்கியத்துவமான பாடல்கள்லாம் இருக்குங்கிறது இந்த 7 இதயங்கள்ல ஒரு இதயத்தை நான் கூப்பிட்டு பாட வைக்க போறேன். அதுக்கெல்லாம் முன்னாடி அதாவது சில உறவுகள் நான் சொல்றேன். அந்த உறவுகள் வந்து பட்டிக்காடுக்கு தெரிஞ்சிருக்கா இல்ல பட்டணத்துக்கு தெரிஞ்சிருக்கான்னு பாத்திரலாம். ஓகேவா? ஓகே, உங்களுக்கான முதல் உறவு என்ன அப்படின்னா ஓரகத்தி. ஓரவத்தினா என்னோட வீட்டுக்காரர் இருக்கார்ல, ஆமா. என் வீட்டுக்காரரோட தம்பி மனைவி தான் ஓரவத்தி. கோ சிஸ்டர். இங்கிலீஷ்ல கோ சிஸ்டர். அடுத்த உறவு என்ன அப்படின்னா சகல. சகல என்ன? தங்கச்சியை கட்டினவன் தான் சகல. கோ பிரதர். கோ பிரதர். ஒரே வீட்டினுடைய 2 மருமகன். அவ்வளவுதான், அதான் சகல. ஓகே, அடுத்ததாக மைத்துனன். மைத்துனன் இஸ் பிரதர்-இன்-லா. பிரதர்-இன்-லா. ஹஸ்பண்டோட பிரதர். ஹஸ்பண்டோட பிரதர் மைத்துனன். அடுத்தது அண்ணனுக்கு பிடித்த வார்த்தை மச்சினி. சக்காலத்தி. செகண்ட் வைஃப். செகண்ட் வைஃப் சின்ன வீடு. சின்ன வீடு சின்ன வீடு. அண்ணா ஸ்மால் ஹவுஸ் இருக்கா? சரி, அது கரெக்டா? இத பத்தி எனக்கு உண்மையிலே எனக்கு என்னன்னு தெரியல. இந்த உறவு அண்ணனுக்கு தெரியலங்கிறதா எனக்கு வருத்தமா இருக்கு. இது உங்களுக்கு தெரியலையா? இல்ல, அவர் தெரியாம வச்சுக்கிறாரு. அதாவது அவங்க வைஃப்க்கு தெரியாம வச்சுக்கிறாரு. உனக்கு ஒண்ணு புரியல. அதனால அவருக்கு அது தெரியல. நான் வீட்டுக்கு போ. ஆனா உங்களுக்கு உறவுகள்லாம் தெரியும்ல? ஆமா. ஓகே, சித்தப்பாவோட 2வது தம்பி பையன் உங்களுக்கு என்ன முறை? அதாவது சித்தப்பாவுடைய 2வது பையன் உங்களுக்கு என்ன முறை? எனக்கு மயன். ஆமா, கரெக்ட். நான் சொன்னது கரெக்டா? அப்சல்யூட்லி. கரெக்ட்டுங்க. இல்ல நீங்க சொன்னது 100க்கு 100 உண்மை. அவன் உங்களுக்கு டெஸ்ட் வச்சிருக்கான். எப்படி ஆனா நீங்க பட்டுன்னு அடிச்சிட்டீங்க. ஆமா, உறவுகளை வந்து பேசியாச்சு. இனி பேச்சு வேண்டாம், பாடல் போதும், இசை போதும். சோ உறவுகளை பத்தி பாடுறதுக்காக யாரு வர போறாங்க? அதாவது உறவுகள்னு ஆரம்பிக்கும் போது முதல்ல வந்து எல்லா உறவுகளையும் பத்தி ஒரு பாடலை பாடினோம்னா ரொம்ப சிறப்பா இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்து தனித்தனியா ஒவ்வொரு உறவையும் பத்தி நம்ம சிறப்பா பாடுறதுக்கும் நம்ம ரெடியா இருக்கிறோம். இப்போ முதல்ல வந்து என்னுடைய அன்பு 2வது இதயம் சபரி இதயம், வாங்க அவருக்கு நல்ல கைதட்டல் கொடுங்க, நல்ல கைதட்டல் கொடுங்க.
ஒரே ஒரு ஊரிலே ஒரே ஒரு ஐயா, ஒரே ஒரு ஐயாவுக்கு ஒரே ஒரு அம்மா, ஒரே ஒரு அம்மா பெத்தா ஒரே ஒரு பொண்ணு. அவ பொண்ணு இல்ல பொண்ணு இல்ல கடவுளோட கண்ணு. எங்க ஐயா இருக்காரே, எங்க ஐயா பாசம் இல்லாம பலரு பைத்தியமாவதுண்டு, பாசத்தினாலே இவரு பைத்தியமாவதுண்டு. காத்தடிச்சா மகளுக்கு காவலுக்கு நிப்பாரு, காற்றடிச்சா சூரியனை கைது செய்ய பாப்பாரு. மக மட்டும் உசுரா, மத்ததெல்லாம் இவருக்கு கொசுரு. எங்க அக்கா இருக்காங்களே, எங்க அக்கா பூச்சிய பார்த்தாலே சிலரு புத்தி மாறி போவாங்க, பூகம்பமே வந்தாலும் அக்கா பூ தொடுத்து நிப்பாங்க. கொண்டதுவும் ஒரு குழந்தை, கொடுத்தவனும் ஒரு குழந்தை, தொலையட்டும் கழுதைங்கன்னு தொல்லையெல்லாம் பொறுப்பாங்க. எங்க அக்கா எங்களுக்கு பரிசா, எங்க அக்கா மனசோட இமயமல சிறுசு. அடுத்து எங்க அம்மா இருக்காங்களே, எங்க அம்மா பிறந்து வரும் போதே சிலரு வரம் தரவே வருவாங்க, வரமா வந்தம்மா வாஞ்சையுள்ள தங்கம்மா, சிட்டெரும்ப நசுக்காத சிங்கந்தா எங்கம்மா. மறுபிறவி உண்டுன்னா எனக்கு என்ன வேணும், இந்த மகளுக்கோ தாய்க்கோ நான் மகனாக வேணும். ஒரே ஒரு ஊரிலே ஒரே ஒரு ஐயா, ஒரே ஒரு ஐயாவுக்கு ஒரே ஒரு அம்மா, ஒரே ஒரு அம்மா பெத்தா ஒரே ஒரு பொண்ணு. அவ பொண்ணு இல்ல பொண்ணு இல்ல கடவுளோட கண்ணு. உறவுகளுக்கான ஒரு அற்புதமான பாட்டு, எல்லா உறவையுமே ரொம்ப அழகா ஒரு பாட்டு மூலமா சூப்பரா பிரசன்ட் பண்ண சபரி. சீரியஸ்லி செம, வேற லெவல்ல பண்ணாங்க. இந்த பாடல் வந்து கேட்கும்போது எனக்கு என்ன ஒரு ஃபீல் இருந்தது அப்படின்னா, இப்போ ஒரிஜினல் சாங் வந்து நம்ம கேட்கும்போது ஒரு ஃபீல் இருக்கும், இவருடைய அந்த வெர்ஷனில் வந்து இது வேற விதமாக கனெக்ட் ஆச்சு. இது பயங்கரமாக இருந்தது உண்மையாலுமே. ரொம்ப 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 என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். சூப்பர், கலக்கிட்டீங்க. சூப்பர் சூப்பர். ஓகே, ஸோ நம்மளுடைய பட்டிக்காடு குடும்பத்திலேருந்து அழகான பாட்டை கொடுத்தாச்சு. தேங்க்யூ சபரி. அதாவது எல்லா உறவுகளையும் பற்றி பாடினதுக்கு அப்புறம் குடும்ப தலைவன் யாரு? அப்பா. அப்பாவுடைய பாடலை எங்க அண்ணன் பாடி நீங்க கேட்கணும். அற்புதமான ஒரு பாடல் வந்து அவர் வந்து பாடி இருக்கிறாரு. அந்த பாடலை இந்த நேரத்தில் அப்பாவுக்காக இந்த மேடையில் வந்து பாடணும்ட்டு நல்ல ஒரு கைதட்டல் கொடுக்கலாம். அண்ணா வாங்க. அப்பாவும் அன்புக்கு ஈடாகும் ஆகாசம், அப்பாவும் தியாகத்தை மிஞ்சிருமா தாய்ப்பாசம், ஓடும் ரத்தம் நாடி நரம்பெல்லாம் வாசம், உன் வேர்வத்தூளி தம்பா நாம் படிக்கும் இதிகாசம்,
உன்னை போல பூமி இல்ல, உன்னை விட சாமி இல்ல, சொல்ல வார்த்தை ஏதும் இல்லவோ சொல்ல விட வேதம் இல்ல, கண்டிக்கும் உன்னோட பாசத்துக்கும் முன்னே கடவுளும் கூட நிகர் இல்ல. அப்பா அப்பாவும் அன்புக்கு ஈடாகுமா ஆகாசம், அப்பாவும் தியாகத்தை மிஞ்சிருமா தாய் பாசம், ஓடும் ரத்தம் நாடி நரம்பெல்லாம் வாசம், உன் வேர்வத்தூடி தம்பா நாம் படிக்கும் எதிகாசம். உன்னை போல பூமி இல்லை, உன்னை விட சாமி இல்லை, உன்னை போல பூமி இல்லை, உன்னை விட சாமி இல்லை, சொல்ல வார்த்தை ஏதும் இல்லவோ சொல்ல விட வேதம் இல்லை, கண்டிக்கும் உன்னோட பாசத்துக்கும் முன்னே கடவுளும் கூட நிகர் இல்லை. அப்பா அப்பா நீ மந்திரமா பாடுபட்ட எந்திரமா, நம்பிக்கையா நான் இருந்தேன் நான் வளர்ந்த கோபுரமா, ஓயாத சக்கரமா கண்ணிமை போல் பத்திரமா, என்ன பாதுகாத்து நீ வளர்த்த வாங்க நான் சொல்லணுமா, தோளில் சாய்த்தென்ன ஆராட்டி தோண்டு விழும்போது சீராட்டி, பாசமழ தூவி பாராட்டி, பக்க துணை நின்று வழிகாட்டி, என்ன வளர்த்த உன் பாசந்தான் மாறாது, 7 சென்மத்திலும் நாம் பட்ட கடந்தான் தீராது, என்ன வளர்த்த உன் பாசந்தான் மாறாது, 7 ஜென்மத்திலும் நாம் பட்ட கடந்தான் தீராது. அப்பா பூமி போலவும் பொறுமை தீரதையவும் பெருமை, என்னைக்குத்தான் மாறிடுமோ இன்னல் படும் நிலைமை, காலத்துக்கும் உங்கடமை ஓயலைய என்ன கொடுமைய, கண்ணீர் தூளி பாடுதையா பெத்தவனே ஓ அருமை, எதையும் எதிர்பார்க்கா தியாகம் நீ, எந்த வேர் தேடும் மேகம் நீ, மூச்சில கலந்தாடும் சொந்தோணி, முடிவே இல்லாத பந்தோணி, நீ இல்லாம நாயிருப்பே சேதாரம், நீ இல்லாம நாயிருப்பே சேதாரம், அத நீதான் பயம் வாழ்க்கையோட ஆதாரம், நீ இல்லாம நாயிருப்பே சேதாரம், அட நீதான் பயம் வாழ்க்கையோட ஆதாரம். எல்லாரும் அப்படியே அமைதியாகி எமோஷனல் ஆயிட்டீங்கல்ல, எல்லாருமே ஒரு மாதிரி ஆயிட்டோம் ஆக்சுவலா. எஸ் சார், ரொம்ப நல்லா இருந்தது. இல்லை அண்ணன்லாம் வந்து நாங்களாம் அண்ணன் எங்கள் அக்கா இவங்களெல்லாம் பார்த்து தான் நாங்கள் வந்து கிராமிய பாடலாம் நாங்கள் பாட ஆரம்பித்து நாங்கள் வந்தார்கள். அண்ணன் வந்து ரொம்ப அந்த பாடல் நான் எத்தனையோ முறை நான் கேட்டிருக்கேன், இந்த மேடையில் இந்த நேரத்தில் கேட்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப தகும்னு ரொம்ப ரொம்ப இந்த நேரத்தில் என்னுடைய அப்பாவுடைய ஞாபகங்கள்லாம் வந்துட்டது. அதனால தான் நான் கொஞ்சம் சைலண்டாக அப்படியே உட்காந்துட்டேன். ரொம்ப எல்லாம் கனெக்ட் ஆகிக்குது, எல்லாருக்குமே அது கனெக்ட் ஆகும். உண்மையிலே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த நேரத்தில் ரொம்ப நன்றி.